வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக புதுக்கோட்டையில் பொதுமக்கள் எந்தவித அச்சமின்றி வாக்களிக்க காவலர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணா சிலை, கீழராஜ வீதி, பிருந்தாவனம் வழியாக டவுன்காலை சென்றடைந்தது. இந்த அணிவகுப்பில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள், சிஆர்பிஎஃப் காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு பேரணியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி வாக்களிக்க பேரணியாக சென்றனர். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக புதுக்கோட்டையில் பொதுமக்கள் எந்தவித அச்சமின்றி வாக்களிக்க காவலர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணா சிலை, கீழராஜ வீதி, பிருந்தாவனம் வழியாக டவுன்காலை சென்றடைந்தது. இந்த அணிவகுப்பில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள், சிஆர்பிஎஃப் காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு பேரணியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி வாக்களிக்க பேரணியாக சென்றனர். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி
அச்சமின்றியும் சுதந்திரமாகவும் வாக்களிக்க ஏதுவாக உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். பொதுமக்கள் அனைவரும் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற காவல்துறையினால் நடத்தப்படும் கொடி அணிவகுப்பு. Conducted. ஒரு சில டீம்ஸ் வெளியில இருந்து வந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து நான் ஹிந்தியில பேச போறேன். आज पहले दिन आपने रूट मार्च किया, बढ़िया किया, 2 किलोमीटर आपने कवर किया आज और शेड्यूल बनाया हुआ है आप लोगों के लिए. आगे हम लोग वैसे प्लान किए हुए हिसाब से चलेंगे. कोई आप लोग को दिक्कत अकोमोडेशन में? वेरी गुड. अगर कोई दिक्कत होती है तो आप अपने ऑफिसर के जरिए उन तक पहुंचा सकते हैं. आई ट्राई टू रिजॉल्व. और कोई शक, सवाल? थैंक यू. Team, attention. அதில் தான் எடுத்தேன் மைக்கிறேன் சரௌண்ட்